ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, போட வேணான்னு தான் நினைச்சேன். ஏன்னா நம்ம சர்வீஸ், மொபைல் ஃபோன் சர்வீஸ் தான் நம்மளுக்கு மெயினு. மொபைல் ஃபோன், லேப்டாப் எல்லா கேஜெட்ஸுமே ஹேண்டில் பண்ணலாம். நம்ம எல்லாத்தையுமே ஏ டு இசட் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா எல்லாமே எப்படின்னா, இப்போ சர்வீஸ் நிறைய கிளியரா பண்ணி கொடுக்க மாட்றாங்க நிறைய இடத்துல. ஏன்னா சர்வீஸ்லாம் வந்து நம்ம வர சர்வீஸ், நம்மளுக்கு அட்டன் பண்ற சர்வீஸ் எல்லாம் பார்த்து கொடுக்கறதுனால அவங்க கிளியரா பண்ணி கொடுக்கலன்றது நல்லாவே தெரியுது. ஹம் இப்ப எதுக்காக அது மாதிரி பண்ணி கொடுக்குறீங்க? காசுக்காக பிசினஸ் பண்ணணும் தான், எல்லாரும் அதுக்கு தான் பண்றோம். ஆனா அதுலயும் ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு வேணும்ல. கிளியரா இப்போ அட்லீஸ்ட் ஒரு 6 மாசம் கொஞ்சம் தள்ளி போடணும், போன் வாங்க முடியலன்ற சுச்சுவேஷனுக்காக தான் சர்வீஸ் பக்கம் வராங்க. இல்ல டேட்டா ரெக்கவரிக்கு வராங்க. இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தான் சர்வீஸ் பண்றதுக்கு உண்டான காரணம். இந்த சென்டிமெண்டா வச்சுக்கிறவங்களும் பண்ண வராங்க. அது எதுவும் சொல்ல முடியாது. ஆனா அத கிளியரா கொஞ்சம் பண்ணி குடுத்தீங்கன்னா நல்லாருக்கும். அதே மாரி அர்ஜென்ட்ல சர்வீஸு பண்றத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அ எல்லாருமே அது குடுக்குற கஸ்டமரும் சரி, பண்ணி குடுக்குற டெக்னீஷியனும் சரி, அதுக்குண்டான டைம கரெக்ட்டா எடுத்து, அதுக்குண்டான நேரத்த, அதுக்குண்டான வேலைக்குண்டான மரியாதைய குடுத்து, கொஞ்சம் கிளியரா பண்ணி குடுங்க. ஃபெயிலியர் இல்லாம. இப்போ நீங்க ரிப்பீட்டட் கஸ்டமர் வரலனாலும், இனிமேல் இவங்ககிட்ட வரவே கூடாதுன்ற மாரி முடிவு பண்ண வைக்காதீங்க கஸ்டமர. அதனால கொஞ்சம் கிளியரா பண்ணி குடுங்க. ம் எல்லாரும் கரெக்ட்டா சர்வீஸ் பண்ணி குடுப்பீங்கன்னு நம்புறேன். நெறைய பேருக்கு சர்வீஸ் கத்துக்கணும்னு ஆசை இருக்கு. அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஐடியா இருக்கு அப்டின்னீங்கன்னா, நீங்க இந்த ஆன்லைன் சர்வீஸ் கண்டக்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். நீங்க இதுக்கு ஓகே அப்படின்னீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பேரு, டீட்டெயில்ஸு. உங்களுக்கு ஆன்லைன்ல சர்வீஸ் சொல்லி தரலாம். அதே மாரி இயர்லி மெயின்டனன்ஸ் அந்த மாரி பண்ணி குடுக்குறோம். வீட்ல இருக்கிற எல்லா கேட்ஜெட்ஸுக்கும் இயர்லி மெயின்டனன்ஸ் பண்ணி குடுக்குறோம். இயர்லி மெயின்டனன்ஸ்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி பே பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட் மட்டும் கிடையாது. எதனா ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் மாத்துறதுக்கு காசு தர மாரி இருக்கும். அதே மாரி வந்து போறதுக்கு உண்டான சர்வீஸ் காசு, கன்வென்ஷனல் அலவன்ஸ் மட்டும். அது மட்டும் கிடைக்கிற மாரி குடுக்குற மாரி இருக்கும். மத்தபடி சர்வீஸ்லாம் ஃப்ரீ தான். உங்களுக்கு எல்லா கேட்ஜெட்ஸும் எந்த டைம்ல வேணாலும் நீங்க ஹேண்டில் பண்ணலாம். உங்களுக்கு சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணி குடுக்கலாம். கால்ல உங்க டவுட் கிளியர் பண்ணலாம். எதுவா இருந்தாலும் பண்ணி குடுக்கலாம். தேங்க் யூ.